தமிழகத்துல சத்தமே இல்லாம ஒரு 2 நாள் சிறப்பு ஒரு அதிரடி ஆக்ஷனை களத்துல செய்து காட்டியிருக்கிறாங்க சைபர் கிரைம் போலீசார். அவங்க 2 நாள் நடத்தின அந்த அதிரடியில கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்டு 837 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பல்வேறு பொருட்களை அவங்க சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சங்கதி விரிவா பேசலாம். Our sponsors, National Import Aluminum Modular Kitchen. Make your kitchen your way. உங்கள் வீட்டிற்கே வந்து அளவுகள் எடுத்து சிறந்த முறையில் கிச்சன்களை வடிவமைத்து தருகிறது National Import Aluminum Modular Kitchen. தமிழகம் மட்டும் அப்படின்னு சொல்லிட முடியாது, நாடு முழுவதுமே ஒரு மாபெரும் அச்சுறுத்தல் அப்படின்னு இன்றைய டிஜிட்டல் யுகத்துல நம்ம சொல்றது அப்படின்னு சொன்னா டிஜிட்டல் அரெஸ்ட் மற்றும் சைபர் கிரைம் குற்றங்கள் தான் முன்னணியில இருக்கு. நாளுக்கு நாள் செல்போன்ல ஏதாவது ஒரு மெசேஜ் ஒன்று வருது, தெரியாதனமா ஒன்று தொட்டுட்டோம்னா அக்கௌண்ட்ல இருக்கிற காசு காலி. அப்பா அம்மாவுக்கு போன் பண்றாங்க, உங்க பிள்ளைக்கு நாங்க லேப்டாப் தர போறோம், ஸ்காலர்ஷிப் வந்திருக்குது, டீடைல்ஸை கொடுங்கன்னு. அவங்களும் வெகுளியா சொல்றாங்க, அவங்க அக்கௌண்ட்ல இருக்கிற 2000 3000 காசு கூட காலி ஆகுது. அப்ப இந்த சைபர் கிரைம் மோசடியில கால வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி போல எந்த நேரத்துல எப்ப யாரு சிக்குவோம் அப்படின்னு யாராலையும் கணிக்க முடியாது. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. படிச்சவன் படிக்காதவன் ஏன் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் உள்ளிட்டு இதுல சிக்கதான் செய்திருக்கிறாங்க. அதுபோல தமிழகத்துல எடுத்துக்கிட்டோம்னா கடந்த ஆண்டுல 9804 பேர்கிட்ட சுமார் 545 கோடி ரூபாய் அளவுக்கு சைபர் கிரைம் தொடர்பான குற்றங்கள் நிகழ்ந்து அவர்களிடம் அந்த பண மோசடியில இந்த கும்பல் ஈடுபட்டிருக்குங்கிற தகவல் அதிர்ச்சியை கொடுக்குது. அப்ப இதை தொடர்ந்து நாடு முழுவதும் இது ஒரு சீரியஸான பிரச்சனைன்னு கண்காணிச்சுட்டு வரக்கூடிய தேசிய சைபர் கிரைம் மற்றும் ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சகம் இவங்க தமிழகத்தினுடைய டிஜிபி மகேஷ்குமாருக்கு தகவல் அனுப்புறாங்க. உங்க மாநிலத்துல இப்படி எல்லாம் சிக்கல் இருக்குது, இதை பார்த்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு பரிந்துரையை கொடுக்கறாங்க. உடனே சைபர் கிரைம் டிஜிபி பாலநாகதேவிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுது. அதன் அடிப்படையில டிஜிபி பாலநாகதேவியினுடைய வழிகாட்டுதல்ல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டம் மற்றும் மாநகர் சைபர் கிரைம் போலீசார் அந்தந்த மாவட்டங்கள்ல அந்தந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி மற்றும் கமிஷனர்களுடைய தலைமையில இந்த அதிரடி வேட்டையை நடத்தி இருக்கிறாங்க. ஆகஸ்ட் 6 மற்றும் 7 அந்த 2 நாள் நடந்த அந்த வேட்டையில 601 வழக்குகள் மோசடியில ஈடுபட்ட நபர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து 837 பேரை தட்டி தூக்கி இருக்கிறாங்க. அதுல கணிசமானவங்க கல்லூரி மாணவர்கள். இந்த 837 பேரை கைது செய்ததனுடைய தொடர்ச்சியா அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இருந்து 157 புதிய வழக்குகளை அவங்க போட்டிருக்கிறாங்க. அந்த 187 வழக்குகள்ல பிரதானமானது வங்கி கணக்குகளை வாடகைக்கு விடுறது. எப்ப சைக்கிள் வாடகை கேள்விப்பட்டிருக்கோம், கார் வாடகைக்கு விடுறதை கேள்விப்பட்டிருக்கிறோம். பேங்க் பாஸ்புக்கை வாடகைக்கு விடுற கதை தமிழகத்துக்கு ரொம்ப புதுசுதான். இந்த 48 மணி நேரத்துல 204 செல்போன், 185 சிம் கார்டு, 4 லேப்டாப்பு, ஒரு பென்டிரைவு, 1,02,000 ரூபாய் ரொக்கம், 114 பாஸ்புக்கு, 29 செக் புக்கு, 73 ஏடிஎம் டெபிட் கார்டு, ஒரு கிரெடிட் கார்டு, 2 மின்னணு சாதனங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் வாரி சுருட்டி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த முதல் கட்டமா கைது செய்யப்பட்டவர்களுடைய தகவல்களில் இருந்து இவர்களோடு தொடர்புடைய 155 செல்போன் எண்களை, இந்த மோசடியில தொடர்புடைய எண்களை அவங்க கண்டறிந்திருக்கிறாங்க. 55 வங்கி அக்கௌண்டுகளை அவர்கள் அடையாளம் கண்டிருக்காங்க. இப்ப இந்த கைது நடவடிக்கையில கல்லூரி மாணவர்களும் கைது செய்யப்பட்ட அந்த சம்பவத்தை சொன்னோம். இதுல ஏன் கல்லூரி மாணவர்களை சைபர் கிரைம் போலீசார் குறி வச்சாங்க, அவங்களை ஏன் தூக்குனாங்க? அடுத்தது இந்த வங்கி கணக்குகளை வாடகைக்கு விடுறது அப்படின்னா சங்கதி என்ன? இந்த வங்கி கணக்குகளை வாடகைக்கு விடுற அந்த நடைமுறைக்கு மியூல் வங்கி கணக்குகள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது என்ன மியூல் வங்கி கணக்கு அப்படின்னா அதை தமிழ் படுத்தினோம்னா கோவேரி கழுதைகள் வங்கி கணக்குன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அதாவது பொதி சுமக்கக்கூடிய கழுதைகள், அதுலயும் அந்த கோவேரி கழுதைகள் தன்னுடைய தோல்ல அது என்ன இருக்குங்கிறது அதுக்கு தெரியாது. எதை தூக்கி தோல்ல வச்சாலும் அது சுமந்துகிட்டு போகிறதா அதனுடைய வேலை. அதுபோல இந்த சைபர் கிரைம் மோசடியில ஈடுபடக்கூடிய அந்த கும்பலுக்கு உடந்தையாக அந்த வந்து சேரக்கூடிய அந்த பணங்களை இவர்களுடைய வங்கி கணக்கு வழியா பரிமாற்றம் செய்து கொள்வதற்கு இவர்களுடைய அக்கௌண்ட அவங்களுக்கு வாடகைக்கு விடுறாங்க. கமிஷன் பேசிக்ஸ். இந்தியாவுல பொதுவா
பொதுவா உலக நாடுகள்ல ட்ரக் மியூல் அப்படிங்கிற அந்த டேம் வந்து பொதுவா பயன்படுத்தப்படுது. அதாவது போதைப் பொருட்களை கடத்தக்கூடிய கும்பல்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. சேம் இதே கோவேரி கழுதைகள் கான்செப்ட் தான். அவன் எதை எடுத்துட்டு போறான், அதை யாருக்கு கொடுக்க போறான், கொடுத்து அனுப்புனது யாரு, எந்த விவரமுமே தெரியாது. ஆனா சொன்னது போல அந்த பொருள் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துரும். கண்ணை கட்டி தான் கூட்டிட்டு போனாங்க. கண்ணை கட்டினபடியே முழுங்க சொன்னாங்க. சார் எங்கே போனோம், யார்கிட்ட பேசணும் எதுவுமே தெரியாது சார். இவங்களை கூட எனக்கு முன்ன பின்ன தெரியாது சார். அப்ப இப்படி ஒரு நெட்வொர்க்கை அவங்க பக்காவா மெயின்டைன் பண்றாங்க. சிலர் இது நம்ம செய்யறது இல்லீகல் பிசினஸ் தான் அப்படிங்கறத தெரிந்தும் அதுல சிலர் ஈடுபடுறாங்க. சிலர் என்ன நடக்குதுன்னே தெரியாம கோவேரி கழுதைகளை போல சிக்கி தவிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சமீபத்துல வெளிவந்த ஒரு திரைப்படம் காட்டி, அது பள்ளத்தாக்கு பகுதிகளில் அந்த கஞ்சாவை ஒரு வணிக ரீதியா கடத்துறது அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல அமைஞ்சிருக்கும். அதுல அவங்க அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு அதுல ஈடுபடுறாங்க அப்படின்னு அதுல காட்டியிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய யதார்த்தமும் அப்படி அல்ல. வேறு வழி இல்லாம பிழைப்புக்கு அதை ஒரு தொழிலா செய்யக்கூடியதை அந்த திரைப்படத்துல காட்டியிருப்பாங்க. அது போலதான் 10% கமிஷனுக்காக கல்லூரி மாணவர்களை குறிவைத்து அவர்களுடைய அந்த வங்கி கணக்குகளை இந்த சைபர் கிரைம் மோசடி கும்பல் முறைகேடாக பயன்படுத்தி இருக்கு. அதுல பல மாணவர்களுக்கு தங்களுடைய அந்த வங்கி கணக்குகள் இப்படி ஒரு சைபர் கிரைம் மோசடிக்கு தான் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது தெரியாமலேயே நடக்கிற சம்பவமாகவும் இருக்கு. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் பல்வேறு விதமா இருக்கு. இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் வரும், அல்லது வேற ஒரு சிக்கல். இதனால உனக்கு எந்த சிக்கலும் கிடையாது. கவர்மெண்டே உனக்கு வந்து வருஷத்துக்கு இத்தனை லட்சம் வரைக்கும் நீ டிரான்சாக்ஷன் பண்ணா அது ஐடி கணக்குல வராது, சும்மா உன் கணக்குல போட்டுட்டு நீ அப்படியே மாத்தி விடுறதா உனக்கு வேலை, உனக்கு நான் இவ்வளவு கமிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு அப்பாவி மாணவர்கள மண்டைய கழுவுற கதையும் நடக்குது. அல்லது இது சைபர் கிரைம் மோசடி தான் அப்படின்னு தெரிந்தே சொகுசா இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், செலவு பண்ணணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை குறிவைத்து அவர்களை பயன்படுத்துறது அப்படிங்கிறதும் இந்த ரெண்டு வகையா இந்த மோசடியில மாணவர்கள் ஈடுபடுத்தப்படுறாங்கிறது ஒரு யதார்த்தமா இருக்கு. ஏன்னா இந்த சைபர் கிரைம் போலீசாரனுடைய அந்த நடைமுறையிலேயே ஒரு மோசடி நடந்திருக்குது அப்படின்னா முதல்ல அவங்க டார்கெட் பண்றது அந்த வங்கி கணக்கை தான். சரி, அந்த வங்கி கணக்கை பயன்படுத்துறவன் தான் உண்மையான குற்றவாளின்னு நம்ம திருச்சி மாநகர போலீசாருக்கு அப்படி ஒரு அனுபவங்கள் எல்லா போலீசாருக்கும் ஏற்பட்ட அனுபவம் தான். அப்படி ஒரு அனுபவம் நடந்தது. இவங்க மாநிலம் விட்டு மாநிலம் போறாங்க, பாகிஸ்தான் பார்டர் வரைக்கும் போயிடுறாங்க. போனா அங்க ஒரு அப்பாவி விவசாயினுடைய அக்கௌண்ட் நம்பர், அது அவருக்கும் இந்த மோசடிக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. அவருக்கு அப்படி ஒரு அக்கௌண்ட் இருக்கிறதே அவருக்கு தெரியாது. அப்ப அவருடைய செல்போன் எண், ஆதார் கார்டு உள்ளிட்ட விவரங்களை பயன்படுத்தி ஒரு கும்பல் இப்படி போன்ற அப்பாவிகளுடைய வங்கி கணக்குகளையும் பயன்படுத்திட்டு இருக்காங்கிறதா அதிர்ச்சிகரமான ஒரு தகவலா இருக்கு. குறிப்பா இந்த வங்கி கணக்குகளை வாடகைக்கு விடக்கூடிய அந்த இளைஞர்களுடைய யாரெல்லாம் அப்படி விடுறாங்க அப்படின்னா அந்த விடல பசங்கன்னு சொல்ற மாதிரி 25 வயசு பசங்க தான் பெரும்பாலும் இதுல ஈடுபடுறாங்க. ஒரு 35 வயதுக்குள்ளார இருக்கக்கூடிய இளைஞர்கள் கணிசமானோர் இதுல சிக்கி இருக்கிறாங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறது, இது போன்ற காரணங்களும் பின்னணியில இருக்கு. ஆக நம்ம முன்னாடியே சொன்னது போல தெரிந்தே செய்யறது ஒரு ரகம், அவர்களுக்கே தெரியாம இந்த மோசடியில அவங்க சிக்க வைக்கப்படுறதுங்கிறது ரெண்டாவது ரகம். அப்ப இதுல நாம தான் விழிப்போட இருக்கணும். இன்னைக்கு டிஜிட்டல் யுகத்துல போலீசார் எல்லாத்தையுமே ஒரு டிஜிட்டலாகவே அவங்க கண்டறிய முடியும், உங்களை கண்காணிக்க முடியும். அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இன்றைய ஏஐ காலத்துல ரொம்ப சர்வசாதாரணமா மாறிடுச்சு. அதனால போலீசாரனுடைய பிடியிலிருந்து நம்ம தப்பிச்சிருவோம், ரொம்ப சாதுரியமா பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இது போன்ற ஏஜென்ட்டுகளை நம்பி 10% 20% அந்த கமிஷனுக்கு ஆசைப்பட்டு அந்த சொகுசு வாழ்க்கை மீதான அந்த மோகத்திலிருந்து நீங்க யோசிக்கலாம். ஆனா வழக்குல சிக்கிட்டா வகையா வச்சு செஞ்சிருவாங்க, பாத்துக்குங்க. ஆனா என்னதான் போலீசார் இது போல அதிரடிகளை அவ்வப்போது நடத்திட்டு இருந்தாலும் அந்த சைபர் கிரைம் அப்படிங்கிறது குறைந்த பாடு இல்லை. அது வேற வேற வடிவங்கள்ல அது இன்னும் மோசமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமாகவும் இருக்குது. ஆனாலும் இது போன்ற அந்த மோசடி பேர்வழிகளுக்கு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில தமிழக போலீசார் நடத்தி இருக்கக்கூடிய அந்த 2 நாள் ஆபரேஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. இந்த சைபர் கிரைம் மோசடியினுடைய மற்ற பரிமாணங்களையும் தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.